தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல அல்கோ டெஸ்ட் அப்படிங்கிற பேக் டெஸ்டிங் வெப்சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா மற்ற பேக் டெஸ்டிங் வெப்சைட்டை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நிறைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எப்படி நம்ம ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜபிளா இருக்கும். இந்த வெப்சைட்டோட அபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வெப் பேஜ்க்குள்ள வந்துடும். இந்த வெப்சைட்டை நீங்க போத் மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்லையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரீசெண்ட் டைம்ஸில் நான் நிறைய அல்கோ ட்ரேடிங் வெப்சைட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். பட் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா மற்ற வெப்சைட்டை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நிறையா ஃபியூச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் லைஃப்பில் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாகவே இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, இதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள வந்து லாகின் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வெல்கம் தினேஷ் எம் அப்படின்றக்க இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 920 ஸ்ட்ராட்டஜி. அதாவது இது ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம 920க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட் த மணியோட கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் நம்ம செல் பண்ணி விடுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு 30% ஒரு 40% வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஷோ பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன அடிஷ்னலாக ஃபியூச்சர்ஸ் இருக்குது, தட் மீன்ஸ் வந்து இதில் நம்ம எப்படி நம்ம ரோல் ஓவர் பண்ணுறது, ட்ரைலிங் எஸ்எல் எப்படி வந்து பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நான் முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் நியூன்னு இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைட். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து ஒரு டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கும் செலக்ட் இண்டெக்ஸ். இப்போ நிஃப்டியா இல்லை பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நிஃப்டி வேணும்னா நிஃப்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்லையிங் ஃப்ரம் கேஷ் இல்லைனா ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அண்டர்லையிங் அசட். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து இப்போ 38,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் கேஷ். இப்போ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா இப்போ பேங்க் நிஃப்டிக்கு ஃபியூச்சர்ஸும் இருக்கும். இந்த கேஷுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸில் வந்து ட்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் அண்டர்லையிங் ஃப்ரமில் ஃபியூச்சர்ஸ்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 38,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அது 38,100 வந்து அட் த மணியாக கன்சிடர் பண்ணும். ஏன்னா வந்து கேஷை விட ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து எப்பயுமே டிஃப்ரென்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், அதிகமாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 99.9% பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஷில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அண்டர்லையிங் ஃப்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அப்படிங்கிறதே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ட்ரி செட்டிங்ஸ். ஸ்ட்ராட்டஜி டைப் வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் பிடிஎஸ்டியும் நீங்கள் பண்ணிக்கலாம், பொசிஷனலும் இதில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், மற்ற பேக் டெஸ்டிங் வெப்சைட்டை விட இது வந்து அடிஷ்னலாக நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று. பிடிஎஸ்டியும் நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம், பொசிஷனலும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ட்ராடே நான் செலக்ட் பண்ணுறேன். என்ட்ரி டைம் பார்த்தீங்க அப்படின்னா 920. ஓகேங்களா? எக்ஸிட் டைம் நம்ம என்ன பண்ணுவோம், 320க்கு நம்ம எக்ஸிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த என்ட்ரி செட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெக் வைஸ் எஸ்எல் செட்டிங்ஸ். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் ஆஃப் இந்த பார்ஷியல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ 38,000 பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டாடில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. அதாவது அட் த மணியை வந்து கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க. அதோட ரெண்டோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் இருக்குது அப்படிங்கிறத அசீவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கால் ஆப்ஷனுக்கு வந்து ஒரு 150யும் புட் ஆப்ஷனுக்கு வந்து 150யும் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. மேலே போயிட்டே இருந்தால் என்ன ஆகும், கால் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும், 150க்கு ஹிட் ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி 150க்கு வந்து கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் லாஸ் அதோட லெக் மட்டும் ஸ்கொயர் ஆஃப் ஆகணுமா, இல்லை வந்து போத் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா போத் அடுத்து புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கேன் இல்லையா, அதோட லெக்கும் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகணுமா அப்படிங்கிறது கேட்குது. இப்போ நம்ம ஸ்கொயர் ஆஃப் வந்து பார்ஷியல், அதாவது ஒன்று ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா அது மட்டுமே ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் கம்ப்ளீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா அடுத்த சைடும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும்.
ஓகேங்களா. இப்போ நம்ம இதை வந்து பார்ஷியல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரையல் எஸ்எல் டு பிரேக் ஈவன் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஆப்ஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு சைடு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு சைடு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அது டேரெக்டாக வந்து காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, அது வந்து ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆயிரும். பிகாஸ் இது உங்களுக்கு நியூ வெப்சைட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா பார்ஷியல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து லெக்ஸில் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல ஆட் லெக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, செலக்ட் செக்மெண்ட் வந்து ஆப்ஷன்ஸ் தான், ஃபியூச்சர்ஸ் கிடையாது. ஒரு லாட் நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். கால் ஆப்ஷனை வீக்லி எக்ஸ்பிரியில் செலக்ட் ஸ்ட்ரைக் க்ரைட்டேரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்ட்ரைக் டைப்பில் அட் த மணியை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது அட் த மணியோட கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் செல் பண்ணுறது தான். ஓகேங்களா, இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் ரேஞ்சில் ஒரு பர்டிகுலர் ப்ரீமியம் ரேஞ்சில் வந்து நீங்கள் செல் பண்ணலாம். இல்லை க்ளோசஸ்ட் ப்ரீமியம், இப்போ நீங்கள் அட் த மணியோட க்ளோசஸ்ட் ப்ரீமியம் என்ன இருக்கோ அதில் செல் பண்ணலாம். இல்லைனா ஸ்டாடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வச்சு அதுக்குள்ளே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் க்ரைட்டேரியாலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம மோஸ்ட்லி அட் த மணி அப்படிங்கிற செலக்ட் பண்ணாவே ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா, நான் ஒரு லெக்கு நான் ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ண லெக்கு கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம கால் ஆட் பண்ணிட்டோம். சேம் புட்டுக்கு அதே இது பண்ணிவிட்டு ஆட் லெக் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே வந்து அட் த மணியை வந்து நம்ம செல் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ கால் ஆப்ஷனுக்கு வரேன். இங்கே கால் ஆப்ஷன் நம்ம செல் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. ஸ்டாப் லாஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும் இல்லையா, இப்போ இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கால் ஆப்ஷன் வந்து இப்போ ப்ரீமியம் வந்து ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 150 வந்து ஸ்டாப் லாஸாக போடணும் அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்ட்ஸாகவே போடலாம். ஓகேங்களா, நீங்கள் அதுக்கு வந்து பர்சன்டேஜ் வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸாக போடணும் அப்படின்னா கூட நீங்கள் பாயிண்ட்ஸாக போட்டுக்கலாம். அண்டர்லைங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அண்டர்லைங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இப்போ 38,000 வந்து நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து 38,200 போகும்போது எனக்கு இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிடு அப்படின்னா அந்த அண்டர்லைங் பாயிண்ட்ஸை கூட நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக போடலாம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல 200 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து 38,000 இப்போ செல் பண்ணியிருக்கு அப்படின்னா 38,200 போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். ஓகேங்களா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பேக் டெஸ்டிங் வெப்சைட்டில் ஒன்லி ப்ரீமியமுக்கு பர்சன்டேஜில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ப்ரீமியம் பர்சன்டேஜ் இதான் வந்து காமனாக எல்லா பேக் டெஸ்டிங் வெப்சைட்லையும் இருக்கும். இப்போ நம்ம 40 போடுவோம். ஸோ ஒரு சில பேர் வந்து 30 போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ நான் 40 போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே அண்டர்லைங் பர்சன்டேஜ். அண்டர்லைங் அப்படிங்கிறது என்ன, அந்த பேங்க் நிஃப்டியில் இத்தனை பர்சன்டேஜ். உதாரணத்துக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 0.5% போணுச்சு அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிடு அப்படின்னு இந்த ஸ்டாப் லாஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பேசிக்காக வந்து நம்ம 40% அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால நான் 40 அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்த லெக்குக்குமே டார்கெட் வந்து போட்டுக்கலாம். சேம் அதே போல் பாயிண்ட்ஸ்லேயும் போடலாம், அண்டர்லைங் பாயிண்ட்ஸ்லேயும் போட்டுக்கலாம். பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்மளோட ப்ரீமியம் பாயிண்ட்ஸ். அண்டர்லைங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியோட பாயிண்ட்ஸ், அதில் டார்கெட் நம்ம போட்டுக்கிறது. ஓகேங்களா, இப்போ பேங்க் நிஃப்டி வந்து இப்போ 38,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 37,500 வரும்போது எனக்கு வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடு, அதாவது 500 பாயிண்ட்ஸில் வந்தால் இப்போ ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 500ன்னு போடலாம். ஓகேங்களா, பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ப்ரீமியம் பர்சன்டேஜ். அண்டர்லைங் பர்சன்டேஜுங்கிறது பேங்க் நிஃப்டிலேருந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 0.5% வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடும். பிகாஸ் வந்து நம்ம வந்து இது கால் லெக்குக்கு நம்ம போடுறோம். ஓகேங்களா, இப்போ கால் லெக் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போக போக தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். மேலே போணுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப வந்து அகெயின் வந்து ஸோ ப்ராஃபிட் வந்து அகெயின் வந்து ஒரு 40% அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது பேசிக்காக நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து தேவையில்லை. ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்ஸில் வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம மானிட்டர் பண்ணுறதுனால நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, பட் நான் இதில் நான் போடலை. பட் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த சிம்பிள் மொமெண்டம் ட்ரைலிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல் ஓவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் அதுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை மேக் பண்ணுறேன். இப்போ சேம் இப்போ புட் ஆப்ஷனுக்கு வருவோம். புட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஸ்டாப் லாஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்சன்டேஜில் வந்து 40%.
நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அதே போல் இதுக்கு நீங்கள் டார்கெட் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஓவராலாக இப்போ நீங்கள் ஒரு தடவை எல்லாமே செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம எந்த இயர்லேருந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 2017லேருந்து டேட்டா அவைலபிளாக இருக்குது. நான் 2017லேருந்து பேக் டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் பேக் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1 மினிட் ஆகும். 1 மினிட்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். அந்த கேப்பில் குக்கு எஃப்எம் அப்படிங்கிற ஒரு ஆடியோ லைப்ரரி அப்ளிகேஷனை பற்றி பார்த்தரலாம். இதில் பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் உள்ள புத்தகங்களை மொழிபெயர்த்து நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக ஆங்கிலத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்குது. பட் தமிழில் வந்து 1-2 தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஆங்கில புத்தகங்கள் நம்ம படித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதற்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் உள்ள ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான புத்தகங்களை மொழிபெயர்த்து தமிழ்ல வந்து கதை வடிவத்தில் வந்து கொடுக்கறாங்க. 7th grade ஸ்டூடண்ட்ஸோட போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டை பீட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அண்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஒரு சில்ட்ரன் அண்ட் அடல்ட்டாலையும் சக்சஸ்ஃபுல் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண முடியும்ன்றதுக்கு எவிடன்ஸ். 7 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இயருக்கு நீங்கள் 399 வந்து நீங்கள் பே பண்ணணும். பட் நான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி SMA 50 அப்படிங்கிற கூப்பன் கோட் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா 199க்கு நீங்கள் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது 199 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் ஃபுல்லாக இதில் உள்ள புக்ஸை நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் இப்போ கரண்டாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ பேக் டெஸ்டிங் ரிசல்ட் வந்தாச்சு, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இந்த ப்ளூ கலராக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லைங் அசெட், அதாவது பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரோனாவோட கிராஷ். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இந்த கிரீன் கலராக ஒரு இருக்கு இல்லையா, அது ஈக்விட்டி கர்வ், அதாவது நம்மளோட ப்ராஃபிட் கர்வ். ஓகேங்களா, ஸோ அது நம்ம இங்கே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2017லேருந்து 2022 வரையும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே மேலே நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் இது எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 2017 பார்த்தீங்க அப்படின்னா இயருக்கு 13% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதுக்கடுத்து 2018 பார்த்தீங்கன்னா 10%. இப்போ 2022 பார்த்தீங்க அப்படின்னா இது வரையும் 4.66% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஓவராலாக, அதாவது ஒவ்வொரு மந்த்தும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ இந்த மந்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2152 ரூபாய் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இது வரையும். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஸ்டாட்டிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓவரால் ப்ராஃபிட் வந்து 7 lakhs கிட்ட வந்திருக்கு. மொத்தம் 1418 ட்ரேடு நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் ட்ரேடு, ஒரு ட்ரேடுக்கு 510 ரூபாய் வீதம் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. வின் பர்சன்டேஜ் வந்து 69% இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான். லாஸ் வந்து என்னென்னா ஒரு 30%. ஓகேங்களா, ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆன் வின்னிங் ட்ரேட்ஸ், அதாவது வந்து வின் பண்ணுற ட்ரேடில் நமக்கு ஆவரேஜாக வந்து 1675 ரூபாய் வந்திருக்கு. இந்த இடத்துல டாட் ரவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ரிட்டர்ன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பேஜஸ், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2% வந்து ஸ்லிப்பேஜஸ் இருக்குது அப்படின்னா அகெயின் 2% ஸ்லிப்பேஜ் போட்டு ரீகால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்லிப்பேஜையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு நாளும் அது என்னென்ன ட்ரேட் எடுத்தது, என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் பண்ணிச்சு, அது மூலியமாக எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரிப்போர்ட்டாக வேணும் அப்படின்னா டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து CSV ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அதோட பேக் டெஸ்ட் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் அடுத்த வீடியோஸில் அது எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி நல்ல ஒரு ஹை அக்யூரேசி உள்ள ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது அப்படின்னா மேபி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எப்போ என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸாக ஒரு சீரியஸாக நம்ம இதை கொண்டு போகலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.